ஜாகிர் ஹுசைன் முதல்வருக்கு தான் வேண்டுகோள் விடுக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்தேன்னு சொல்றாரு. பார்த்த உடனே நீங்க நடத்த வேண்டியது விசாரணை இல்லை, அவருக்கு பாதுகாப்பு. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். 100% placement guarantee-உடன் BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, Chennai. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. ஜாகிர் ஹுசைன் விஷயத்தில் காவல்துறை மெத்தனமாக இருந்தது. உங்களை தேடி புகார் வரணும்னு நினைக்கக்கூடாது. புகாரை தேடி நீங்கள் போகணும். அதை யாருமே பண்ணுறதில்லை. அதனால் ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் கெட்ட பேர் வருவதில்லை. இவருக்கு பயமுறுத்தின அத்தனை பேரையும் நீங்கள் எடுத்து விசாரிங்க. முக்கால்வாசி பேர் உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க தான். ஏன்னா இந்த மாதிரி குற்றவாளிகள்னா அரசியல் கட்சிகளில் தான் போய் தஞ்சம் போடுறாங்க. முதலமைச்சருக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் டெய்லி அனுப்பும். நாட்டில் என்ன நடக்குது, எது நடக்குது, பெரிய பெரிய விஷயங்களை தான் அவங்க அனுப்புவாங்க. இதுவும் ஒரு பெரிய விஷயம். 2-3 இவங்களை சஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறான். சஸ்பெண்ட் பண்ணி பிரயோஜனம், அந்த உயிரை காத்திருக்கலாம். அதனால் வருங்காலத்திலாவது காவல்துறைக்கு எச்சரிக்கை, கடுமையான எச்சரிக்கை கொடுக்கணும் முதலமைச்சர். நீங்கள் ரெக்கமெண்டேஷனுக்கு அதிகாரிகளுக்கு கொடுக்கக்கூடாது, அநியாயத்துக்கு கொடுக்கணும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயத்தை சொல்லுவோம். அதில் அந்த பெண் சொல்லக்கூடியது அந்த சார்னு சொன்னாங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா நடுநிலைமையாக அவங்க கமிஷனரை கூப்பிட்டு என் கட்சிக்காரனாக இருந்தாலும் பார்க்காத ஒரு அப்பாவி பெண் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, குற்றம் செஞ்சு அவனை கைது பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய மனப்போக்குவம் முதலமைச்சர். காவல்துறையினாலே மனசாட்சிப்படி செயல்படுங்க. எந்த பக்கம் தப்பு இருக்கோ அவர்களுக்கு எதிராக தானே நீங்கள் இருக்கணும். நீங்கள் தப்பு இருக்கிறவங்க பக்கம் நீங்களும் அரசியல்வாதிகள் சொல்றதை கேட்டுக்கிட்டு ஆதரவாக இருந்தீங்கன்னா அப்புறம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு வழங்கினாங்க. வழக்கறிஞரும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியுமான வரதராஜன் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம். வணக்கம். குறிப்பாக அந்த ஜாகிர் ஹுசைன் படுகொலையை பற்றி தான் முழுமையான விவாதம் இருந்திருக்கு. அந்த படுகொலையை எப்படி பார்க்குறீங்க? காவல்துறை ரொம்ப மெத்தனமாக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்களா? இல்லை, காவல்துறைக்கு ஒரு எண்ணம் என்ன இருக்குன்னா, நம்மக்கிட்ட புகாராக வந்ததுனா தான் நம்ம ஒரு வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க பெரும்பாலான காவல்துறை அதிகாரிகள். அது தப்பு. புகார் உங்ககிட்ட வரணுங்கிற அவசியம் இல்லை. புகாரை பற்றின இன்ஃபர்மேஷனோ நாலேஜோ உங்களுக்கு வந்தாலே அந்த குற்றத்தை தடுத்து நிறுத்த வேண்டியது காவல்துறையின் கடமை. அவர் ஒரு ஓய்வு பெற்ற எஸ்ஐ. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சாகுறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி சொல்கிறாரு நான் கொலை பண்ண போகிறாங்க, 20-30 பேர் சேர்ந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, திட்டம் போடுறாங்க, முதல்வர் அவர்களே அப்படின்னு அந்த வேண்டுகோளை விடுறார். அவர் உங்ககிட்ட எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுக்குறவரை நீங்கள் காத்திருக்கிறோமா? ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரினா அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை இல்லையா? அது சோஷியல் மீடியாவில் வந்தாலும் நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணணும். என்ன நீங்கள் இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்கீங்க, என்ன ஆபத்து, யார் மூலம் ஆபத்து அப்படிங்கிறத கேட்டு அவர் சொன்ன நபர்களை பூரா நீங்கள் போய் பிடிச்சி என்ன உங்கள் மேலே இந்த குற்றச்சாட்டு வருது, என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணுறீங்களான்னு பயமுறுத்தி இருந்தீங்கன்னா ஜாகிர் ஹுசைன் இறந்துருப்பாரா? அப்போ காவல்துறை கடமையை நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ உங்களை தேடி புகார் வரணும்னு நினைக்கக்கூடாது. புகாரை தேடி நீங்கள் போகணும். அதை யாருமே பண்ணுறதில்ல. அதனால் ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் கெட்ட பேர் வருது இல்லை. அதனால் ஜாகிர் ஹுசைன் விஷயத்தில் காவல்துறை மெத்தனமாக இருந்தது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. நாங்கள் இருக்கும்போதெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் புகாரை தேடி போவாங்க. ஒரு காவல்துறை அதிகாரி இருந்தார். அவர் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அவர் மொபைல் நம்பரை எழுதி தொங்க விட்டுருவார். அப்போ நைட்டு 2 மணிக்கு கூட ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான். அவன் பேரை சொல்ல பயப்படுவான். சார் இந்த இடத்துல சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வச்சிருவான். உடனே ஒரு நைட்டு 2 மணிக்கு ஜீப் எடுத்துக்கிட்டு அவங்கள கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போய் செக் பண்ணி பிடிச்சிட்டு வருவார். அப்போ புகாரை தேடி நம்ம போகணும், பிரச்சனைகளை தேடி நம்ம போகணும். அதுதான் உண்மையான காவல்துறை அதிகாரிகள். உங்களை தேடி வரட்டும்பா, ஒரு இப்போ எவனாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறானா சொல்லு அப்படிம்பாங்க. சில பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கே நேரம் சொல்லுவாங்க, முதல்ல இப்போ கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போகும்பாங்க. இது ஒரு காவல்துறையின் மெத்தனம் தானே. ஆளுங்கட்சியாக இருக்குது. அவர் இப்போ முதல்வர் அவர்களேன்னு தான் பேசுகிறாரு ஜாகிர் ஹுசைன். முதல்வருக்கு தான் வேண்டுகோள் விடுக்கிறாரு. என் காவல்துறையே மெத்தனமாக இருந்தாங்கன்னு வைங்க. நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுக்கு உங்கள்கிட்ட பிஏவாக இருக்கிறவங்க, உங்கள் செக்ரட்டரி, மீடியாவுக்கெல்லாம் செக்ரட்டரி உண்டு சிஎம்முக்கு, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடியெல்லாம் பேப்பரில் வரும், பேப்பர் கட்டிங் எடுத்து டெய்லி சிஎம்முக்கு அனுப்புவாங்க. ஏன்னா சிஎம் எல்லா பத்திரிக்கையும் படிக்க முடியாது. பேப்பர் கட்டிங் எடுத்து அனுப்புவாங்க. கருணாநிதி அவர்கள், உங்களுடைய அப்பா கருணாநிதி அவர்கள்லாம் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா பத்திரிக்கையும் படித்து முடிச்சிடுறாரு. எல்லா வார பத்திரிக்கையும் படித்து முடிச்சுட்டு அங்கங்கே இவரே ஃபோன் பண்ணுவார். இவரே ஃபோன் பண்ணி என்னாச்சு இந்த பத்திரிக்கையில் வந்திருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு. ஒரு முதலமைச்சர்னா நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு இது கிடைக்குது பண்ண நீங்கள் தேடி போகணும்ல, எங்கே பிரச்சனை இருக்குங்கிறத. அப்போ நீங்கள் முதலமைச்சராக நீங்களும் அந்த கடமையை செய்யலை. நீங்கள் வச்சிருக்கிற காவல்துறையில் நீங்கள் போட்டிருக்கிற அதிகாரிகளுக்கு அந்த பொறுப்பு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இது குற்றம் சொல்கிறதுக்காக சொல்லலை. வருங்காலத்திலேயாவது திருந்திக் கொள்ளுங்கள். காவல்துறைக்கு கடுமையான இதுங்களை கொடுங்க, எச்சரிக்கையை கொடுங்க.
இப்போ அதில் 2-3 உங்களை சஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. சஸ்பெண்ட் பண்ணி பிரயோஜனம், அந்த உயிரை காத்திருக்கலாம்ல. அதனால் வருங்காலத்திலேயாவது காவல்துறைக்கு வந்து எச்சரிக்கை, கடுமையான எச்சரிக்கை கொடுக்கணும் முதலமைச்சர். நீங்கள் பார்த்து வந்து வரக்கூடிய குற்றங்களை இது பண்ணி இந்த மாதிரி கொலைகளை தடுக்கணும் அப்படிங்கிறத வந்து செய்தியாக நான் பதிவு செய்வேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடியோவிலுமே வந்து முதல்வர்கிட்ட சொல்லும்பொழுது இங்கே சில காவல்துறை அதிகாரிகளும் உடந்தையாக இருக்கிறாங்க, இந்த கொலை என்ன வந்து கொலை பண்ணுறாங்களோன்ற பயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாரு. இதை தாண்டி உளவுத்துறை என்ன பண்ணுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. டெய்லி பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு வந்து இந்த ரிப்போர்ட்டு போகும், உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து டெய்லி அனுப்பணும். நாட்டில் என்ன நடக்குது, எது நடக்குது, அந்த ரிப்போர்ட்டுகளில் வந்து பெரிய 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 விஷயங்களை தான் அவங்க அனுப்புவாங்க. இதுவும் ஒரு பெரிய விஷயந்தான். அந்த மாதிரி விஷயம் வீடியோ வந்தோடனே அன்னைக்கே உளவுத்துறை ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இல்லை குற்றவாளிகள் யாருன்னு இது பண்ணணும்னு ஒரு ரிப்போர்ட்டை போட்டுடணும். இதில் வேடிக்கை டெய்லி ரிப்போர்ட்டு போகும், நைட்டு போகும். அதில் நைட்டு அந்த ரிப்போர்ட்டு போன உடனே முதலமைச்சர் நல்ல முதலமைச்சராக இருந்தால் அந்த ரிப்போர்ட்டை படிச்சுட்டு தான் தூங்கணும். எல்லா முதலமைச்சர்களும் நான் பார்த்துருக்கேன். 12 மணி ஆனாலும் ஜெயலலிதாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா 10-11 மணிக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் வந்துருச்சான்னு கேட்பாங்க. அவங்களுக்கு குடும்பம் இல்லை, குழந்தைகள் இல்லை, மற்ற குடும்ப பிரச்சனைகள் இல்லை. அவங்க வந்து ஃபுல்லாக நிர்வாகத்தை வந்து நைட்டு 1 மணி வரை பார்ப்பாங்க. அதில் வந்து உளவுத்துறை ரிப்போர்ட்டு ரொம்ப முக்கியம். 10-11 மணிக்கு பார்ப்பாங்க. பார்த்து முடிஞ்சோடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு கலெக்டருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி இந்த பிரச்சனை இங்கே இருக்க, என்ன அதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்பாங்க. கட்சிக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. லோக்கல் கட்சிக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, அதை நீங்கள் இருந்து பார்த்து இது பண்ணுங்கள், சமாதானம் பண்ணுங்கள். போலீஸ்க்கு வெயிட் பண்ண மாட்டாங்க. இப்போ இங்கே ஒரு இது இப்போ இந்த ஜாகிர் ஹுசைன் மாதிரி வந்திருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, அவரை போய் பாருங்கள், யார் யார் எதிர்பார்க்கான்னு பாருங்கள், அது சம்மந்தமாக எஸ்பிக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் எஸ்பிக்கு சொல்கிறேன். இதுதான் உளவுத்துறை ரிப்போர்ட்டு மேலே ஆக்ட் பண்ணுறது. இது வருங்காலத்தை வருவதை முன்கூட்டியே சொல்லுவது தானே உளவுத்துறை. அவங்க உங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்பியிருக்கணும். அனுப்பாமல் இருந்தால் அவங்களுடைய தப்பு, அனுப்பியிருந்ததை படிக்காமல் இருந்தால் உங்களுடைய தப்பு, படிச்சிருந்து அதன் மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் உங்கள் மேலே வந்து தான் தப்பு. அலர்ட் பண்ணணும்ல நீங்கள். உங்களுக்கு கீழே காவல்துறை, போலீஸ் மந்திரின்னு என்ன, போலீஸு இது நிர்வாகம், ஜெயிலு, இது எல்லாத்தையும் போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அதில் நீங்கள் செயல்படணும் இல்லை. சும்மா நிர்வாகம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தான் அதுக்கு மந்திரி, முதன் மந்திரி, ஓவரால் மந்திரி வந்து அந்தந்த துறைக்கு நீங்கள் தான் மந்திரி. உங்கள் துறையோட கடமையை நீங்களும் செய்யணும். கீழே இருக்கிற அதிகாரி தப்பு தான் பண்ணுவான், தூங்கத்தான் செய்வான். மக்களாட்சி தத்துவம் என்ன? மக்கள் நாங்கள் உங்களை எதுக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கோம்? நிர்வாகம் ஒழுங்காக செயல்படணும். காவல்துறை அதிகாரிகள், ஐஏஎஸ் ஆஃபீஸ் அவங்கெல்லாம் ஒழுங்காக செயல்பட மாட்டாங்க. நீங்கள் தான் உங்களை செயல்பட வைக்கணும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்தந்த இதுக்கு பொறுப்புள்ள அதிகாரியே போடணும். அதாவது ஆக்டிவாக இருக்கிற அதிகாரிகளை போட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையே இல்லை. உளவுத்துறை இங்கே ரிப்போர்ட் அனுப்பும்போது அங்கேயும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த எஸ்பி இவங்களுக்கெல்லாம். உடனே ஆக்ஷன் எடுத்துருவோம். அதனால் நல்ல அதிகாரிகளை போடுங்க. இல்லை நீங்கள் அரசியல் ரீதியாக உங்களுக்கு பல ரெக்கமெண்டேஷன் வரும். அதுக்கு நீங்களே ஒரு முதலமைச்சராக இருந்தால் கூட உங்களுக்கு டெய்லி இப்போ பரிந்துரை வரும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களை அவங்கள இங்கே போடுங்க, இங்கே போடுங்கன்னு. அப்போ நீங்கள் அதுக்கு செவிசாய்க்கவே கூடாது. இல்லை இது மாவட்டத்தை பார்க்கணும். நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டம், அங்கே கள்ளச்சாராயம் அதிகம் வரும், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம்லாம் அதிகம் வரும், அங்கே ஒரு டஃப் போலீஸ் ஆஃபீஸர் போடுங்க அப்படின்ட்டு உள்ளதிலே டஃப்பால் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் உளவுத்துறை பார்க்க வேண்டியதில்லை, அவனே கவனிச்சிடுவான் எல்லாத்தையுமே. இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். ஜாதி பிரச்சனை உள்ள மாவட்டங்கள் இருக்கும். சரியான ஆளை போடணும். நீங்கள் 2 சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற ஜாதியில் நீங்கள் ஆளை போடக்கூடாது, 3ஆவது ஆளை போடணும், டஃப்பாக இருக்கிறவனை போடணும். போட்டிங்கன்னா நீங்கள் தூங்கலாம். நீங்கள் இப்போ 2ம் இல்லைல்ல, அதிகாரிகளும் அரசியல் ரீதியான அதிகாரிகளாக இருக்குது. நீங்களும் சரியாக பார்க்கலன்னா சட்டம் ஒழுங்கு கெட்டுத்தானே போகும். 3ஆவது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அரசியல் ரீதியாக நீங்கள் ரெக்கமெண்டேஷனுக்கு அதிகாரிகளுக்கு கொடுக்கக்கூடாது, அநியாயத்துக்கு கொடுக்கக்கூடாது. இப்போ அநியாயத்துக்கு கொடுக்கக்கூடாதுன்னா நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயத்த சொல்கிறோம். அதில் அந்த பெண் சொல்லக்கூடியதெல்லாம் பார்க்கும்போது யாரோ ஒரு அரசியல் செல்வாக்குள்ள ஒருத்தர் அதில் சம்மந்தப்பட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த சார்னு சொன்னாங்கன்னு. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா நடுநிலைமையாக அவங்க கமிஷனரை கூப்பிட்டு என் கட்சிக்காரனாக இருந்தாலும் பார்க்காத, பாவம் ஒரு அப்பாவி பெண் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, என் கட்சிக்காரனாக இருந்தாலும் பார்க்காதீங்க, குற்றம் செஞ்சு அவனை கைது பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய மனப்பக்குவம் முதலமைச்சருக்கு. ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்னா கட்சிக்கு சேர்ந்தவனா வெளியில் சொல்லிடக்கூடாது, அதை அமைக்கிடணும் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி. இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நமக்கு விடை கிடைச்சதா? யாருக்கிற விடை கிடைச்சா? சரி இவங்களை விடுங்க. ஹைகோர்ட்லேருந்து 3 பேர் கொண்ட குழு அமைச்சாங்கல்ல எஸ்ஐடி. அந்த எஸ்ஐடியோட அறிக்கை என்னன்னு யாருக்காச்சும் தெரியுமா? அப்போ ஹைகோர்ட்டு தூங்குறாங்களா? அப்போ ஹைகோர்ட்டு இதுக்கு உடந்தையாக இருக்காங்கன்னு தானே அர்த்தம்.
எஸ்ஐடியோட கடைசி என்ன சொல்கிறான் எஸ்ஐடி, அந்த ஞானசேகரன் வந்து 120 சவரனை கொள்ளையடிச்சிருக்காங்கிறான். அதுவா பிரச்சனை? ஞானசேகரன் பகலில் வீடுகளில் கொள்ளையடித்தான், நகைகளை கொள்ளையடிச்சாங்கிறது தான் பிரச்சனை. உங்களை கமிட்டி போட்டது எதுக்கு? அந்த பெண் சொல்லக்கூடிய அந்த சாரி யாருன்னு தானே போட்டாங்க. அதற்கு விட யாருமே கொடுக்கலையே. அப்போ முதலமைச்சர் நீங்கள் அதை இது பண்ணணும். இதுக்கு முன்னாடி இருந்த பொழுது இவங்கெல்லாம் அப்படி தான். இப்போ ஜெயலலிதா அவங்களே எடுத்திங்கன்னா சரவணபவன் ஓனர் அவர் வந்து அவர் மேலே குற்றச்சாட்டு வந்தது. அந்த ஒரு பெண்ணோட கணவரை இது பண்ணிட்டாங்கன்னு வந்தது. அந்த பெண்ணுக்கு அவர் பாலியல் பலாத்காரம் கொடுத்ததுன்னு பத்திரிகை வந்தது. அந்த பெண்ணோட கணவர் கொல்லப்பட்ட பின்பும் அவரை நான் கைது பண்ணவே இல்லை. அப்போ ஜெயலலிதா அவர்கள் செய்தியெல்லாம் பார்த்த உடனே அந்த ஜீவஜோதிங்கிற பெண்ணையே கூப்பிட்டு விட்டாங்க. அந்த பெண்ணிட்ட நேரடியாக பேசினாங்க, என்னம்மா நடந்தது, உண்மை என்ன? அப்போ அந்த பெண்ணு அவருக்கு தான் எனக்கு இவ்வளோ தொந்தரவு கொடுத்தாருன்னு உடனே உலக மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர்னு பார்க்கல, கமிஷனர் கூட்ட உடனே கைது பண்ணுங்க, இல்லை நான் உங்களை தொலைச்சிருவேன். அதுதான் ஜெயலலிதா அவங்க மேலே 1008 ஊழல் குற்றச்சாட்டு வரும், ஒன்று வர, அது வேற, நிர்வாகம்ங்கிறது வேற. ஊழலை நியாயப்படுத்தலை, அதுக்கான தண்டனை வேற இருக்கணும். நிர்வாகத்தை நடத்தக்கூடிய திறமை இருக்கணும். உள்துறையை வந்து ரொம்ப ஆமாம், உடனே நம்ம நாங்கள் கைது பண்ணுங்கன்னா. இப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி தன்னுடைய கட்சிக்காரர் குடி போதையில் தாம்பரம் சைடு வந்து ஃபுல்லாக ரோட்டில் போகிறவங்கெல்லாம் வெட்டினாங்க குடி போதையில். 3-4 நாள் ஆச்சு, அவரை கைதே பண்ணலை போலீஸு. அவர் எம்ஜிஆர் கார் எடுத்துகிட்டு பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன் போய் உட்காந்துக்கிட்டார். என்னென்னு கேட்டாங்கன்னா, என்னுடைய கட்சிக்காரன் தான் நீங்கள் கைது பண்ணாமல் இருக்கீங்க, அவனை கைது செய்து கொண்டு வருவார், அந்த போலீஸ் ஸ்டேஷன் விட்டே போக மாட்டேன்னு உட்காந்தார். அப்போ தான் எல்லாம் என்ன பண்ணாங்க, பார்க்குறவங்கெல்லாம் போலீஸ்காரன் 1 மணி நேரத்தில் கைது பண்ணிட்டான். அப்போ நம் கட்சிக்காரன்னு பார்க்கக்கூடாது. இப்போ காமராஜர் இருக்கும்போது போலீஸ் மந்திரி கக்கன் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் போலீஸ் மந்திரின்னு பேர். அவங்கக்கிட்ட பேசக்கூட மாட்டார். உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க அப்படின்ட்டு அவங்க கடமையை செய்வதற்கு உறுதுணையாக இருந்தார். ஸோ எப்படி இது அண்ணாதுரை எடுங்க, நீங்கள் அதே திமுகவை சேர்ந்தவர் தானே. அண்ணாதுரை வந்து அவர் மேலே அவமரியாதையாக நடத்தின ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எதிர்கட்சியாக இருக்கும்போது, இந்தி போராட்டத்தின் போது அவர் அண்ணாதுரை வந்து ஜெயிலுக்கு போகும்போது ஒரு தலைமை ஐபிஎஸ் அதிகாரி அவர் மேலே இருந்த துண்டை லத்தி கம்பை வச்சு தூக்குனார். ஏன்னா ஜெயிலில் வந்து துண்டு போட்டு போகக்கூடாது. அதை எடுத்த விதம் தப்பு. லத்தி கம்பை வச்சு எடுத்தோம். கருணாநிதி பக்கத்திலேருந்து இவனை விடக்கூடாதுன்னாரு அந்த ஐபிஎஸ் அதிகாரி. ஆனால் அந்த ஐபிஎஸ் அதிகாரி மிகவும் நேர்மையானவர். காமராஜ் பீரியடில் போட்டிருந்தாங்க, திறமையானவர். ஆனால் அவருக்கு அண்ணாதுரைக்கு எதிராக நடக்கிறாரு. அப்போ அண்ணாதுரை முதலமைச்சராக வராரு. கருணாநிதி அவர்கள் வைத்த முதல் கோரிக்கையை அவரை மாற்றுங்க, நம்மளை துண்டை தூக்குனார். ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அவரை தூக்கி டம்மி போஸ்ட்டில் போடுவாங்க. அவரை தூக்கி தலைமை பொறுப்பில் போட்டார் அண்ணாதுரை. கேட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் திறமையானவர், நேர்மையானவர். அவர் திறமையையும் நேர்மையையும் நமக்கு நிர்வாகத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கணும். பொதுமக்களுக்கு அப்போ தான் பாதுகாப்பு கிடைக்கும். சொன்னவர் யார்? திமுக அண்ணாதுரை. இந்த மாதிரி விஷயத்தை தான் முதலமைச்சர்களிடமிருந்து நான் எதிர்பார்க்குறேன். உங்கள் கட்சிக்காரன் நீங்கள் பாதுகாக்கணும்னு நினைக்காதீங்க. அவன் ஒரு குற்றத்தை செய்தால் அவனும் தண்டனைக்குள்ளாகணும்ல. இந்த இது இல்லை அப்படின்னீங்கன்னா அது சட்டம் ஒழுங்கு சீரழிச்சு தானே போகும். இப்போ ஆம்ஸ்ட்ராங் கதையை எடுத்துக்கோங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சுட்டாங்க. ஆம்ஸ்ட்ராங் உறவினர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் கணவரை கொண்டது இந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்னு பேரையே சொல்கிறாங்க. அதுக்கு எங்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாச்சு, அவரை கூப்பிட்டு விசாரிக்க கூட இல்லை. ஏன்னா அவர் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்து. அப்போ நீங்கள் அரசியல் சாயம் பூச்சிட்டிங்கன்னா அப்போ சட்டம் ஒழுங்கு கெட்டு தானே போகும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், நடுநிலையாக இருங்கள் காவல்துறை. உங்களுக்கு கொடுக்கப்படுவது மக்களுடைய வரி பணம் தான் சம்பளமாக கொடுக்கப்படுது. உங்களுடைய எஜமானர்கள் மக்கள் தான், அவங்க தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அவங்க வழியில் தான் வாங்குறீங்க. நீங்கள் அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும். ஒன்று உங்கள் மனசாட்சிக்கு விசுவாசமாக இருங்க. நியாயம் இந்த இது என்ன அநியாயங்கிறது உங்களுக்கு தெரியாதா? காவல்துறையினாலே மனசாட்சிப்படி செயல்படுங்க. எந்த பக்கம் தப்பு இருக்கோ அவர்களுக்கு எதிராக தானே நீங்கள் இருக்கணும். நீங்கள் தப்பு இருக்கிறவங்க பக்கம் நீங்களும் அரசியல்வாதிகள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஆதரவாக இருந்தீங்கன்னா அப்புறம் சட்டம் ஒழுங்கு சீர்கழியாது உழைஞ்சு தானே போகும். அதனால தான் நான் சொல்கிறேன், காவல்துறை அதிகாரிகளுக்கும் பொறுப்பு வேண்டும். அவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய எஜமானர்களான அரசியல்வாதிகள் பதவியில் இருப்பவர்களும் மனசாட்சியுடன் காவல்துறையை செயல்பட விடுங்க. சட்டமன்றத்தில் வந்து முதலமைச்சர் வந்து இது குறித்து விளக்கம் கொடுக்கும் பொழுது ஜாகிர் ஹுசேன் வழக்கை பற்றி பேசுகிறாரு. அப்போ வந்து இதற்கான விசாரணை போயிட்டு இருந்தது. அந்த வீடியோலாம் வெளியானதுக்கப்புறம் கூட விசாரணை போயிட்டு இருந்தது. அப்போ இந்த விரும்பத்தக்காத செயல் நடந்துச்சு, கண்டிக்கத்தக்க செயல் நடந்துச்சுன்னு சொல்கிறாரு. விசாரணை நடக்கும் போதே இவ்வளோ அசட்டு தைரியம் அவங்களுக்கு வருதுனாக்கா அப்போ அந்த விசாரணை வளையமே வந்து ரொம்ப வீக்காக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ரெண்டாவது வந்து எல்லார் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி குற்றங்கள் ஈடுபடுறாங்களோ அவங்களாம் உடனடியாக கைது செய்யப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விளக்கம் வந்து கொடுக்குறாரு. ஆனால் ஒரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாரு,
கைது பண்றது எல்லா ஆட்சியிலும் தான் பண்றாங்க, நாங்களும் தான் கைது பண்ணோம், யாரையும் கைது பண்ணாமலாம் விடல, தடுக்கிறதுக்கு என்ன வழி பண்ணீங்க, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி காட்டமா அவர் விமர்சிக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சர் கொடுத்த அந்த வீடியோ பார்த்தேன்னு சொல்றாரு, அப்படிதானே? அதுக்கப்புறம் விசாரணை நடந்துச்சுன்னு சொல்றாரு. இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்க நடத்த வேண்டியது விசாரணை இல்லை, அவருக்கு பாதுகாப்பு. வீடியோ பார்த்த உடனே நீங்க என்ன சொல்லணும்? உடனே அவருக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லணும், அதுதானே சொல்லணும். இப்போ இன்னைக்கு இப்போ விஜய்க்கு வந்து ஒய் பிரிவு எதுக்கு போடுறாங்க? விஜய்க்கு ஒரு ஆபத்து வரணும்னா மத்திய அரசாங்கத்திலிருந்து போடுறாங்கல்ல. வருமுன் தடுக்கணும்னா நீங்கள் அவருக்கு முதல்ல ஃபோனை பண்ணி அவங்ககிட்ட முதல்ல இந்த எஸ்ஐக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்க, வீடை சுற்றி போலீஸை போடுங்க, அவர் காவல்துறை துணை இல்லாமல் வெளில போக சொல்லாதீங்க அப்படின்னு அந்த நடவடிக்கை எடுத்து விட்டு நீங்கள் விசாரணை வச்சுருந்தீங்கன்னா உங்களை யார் குத்தம் சொல்ல போகிறா? தடுப்பு நடவடிக்கை எடுக்கிறது தானே காவல்துறை. நீங்கள் ஒரு முதலமைச்சர் அதைத்தானே கேட்கணும். அப்போ அது செய்யாமல் நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா விசாரிக்கிறவங்கள தான் கொலை பண்ணிட்டு போயிடுவானே. வந்து அவர் அப்படி தானே எப்போ கொலை பண்ணுவாங்கன்னு தெரியாதுன்னு தானே சொல்கிறாரு. ரெண்டாவது, அவர் ஒரு இது பிரச்சனை, நில பிரச்சனை. ஜாகிர் விஷன் மேட்டரில் நடந்தது ஒரு நில பிரச்சனை. அப்போ லேண்ட் கிராபர்ஸ் உங்கள் ஆட்சியில் சுற்றிக்கிட்டே இருக்கான். நான் சொல்கிறேனுங்க, அவருக்கு முதலமைச்சர் வந்து தப்பாக நினைக்கக்கூடாது. இவருக்கு பயமுறுத்தின அத்தனை பேரையும் நீங்கள் வந்து எடுத்து விசாரிங்க. முக்கால்வாசி பேர் உங்கள் கட்சியை சேர்ந்தவங்கள தான். ஏன்னா இந்த மாதிரி குற்றவாளிகள் எல்லாம் அரசியல் கட்சிகளில் தான் போய் தஞ்சம் போடுறாங்க. நீங்களும் உங்கள் கூட்டணி கட்சிகளிலும் தான் இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. 2006 2011 ஆட்சியிலேருந்து நீங்கள் இறங்கின உடனே 2011 ஜெயலலிதா வந்தாங்க. 1000க்கும் மேற்பட்ட நில ஒழிப்பு புகார் வந்தது. அதில் ஈடுபட்ட 99% பேர் வந்து திமுகவை சேர்ந்தவர்கள். அப்புறம் தான் அவங்க நில ஒழிப்பு பிரிவுன்னு ஒன்று உருவாக்குனாங்க. இதில் கமிஷனர் ஆஃபீஸ் சென்னையில். அப்போ அரசியலில் இருக்கக்கூடிய தைரியத்தில் தான் அந்த குற்றவாளிகள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நிலத்தின் விலை கோடிக்கணக்காக போனதுனால நில அபகரிப்புங்கிறது எல்லா இடமும் வந்து. அப்போ நீங்கள் அதற்கான பாதுகாப்பு விஷயங்களை செய்யணும்ல. கட்சிக்காரவனாச்சு அரசியல் கட்சிகள்லாம் நீங்கள் போய் பாருங்கள். போலீஸ் ஸ்டேஷனில் டெய்லி தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் பாருங்கள், கட்ட பஞ்சாயத்தில் கொண்டாந்து ஈடுபடுறவன்லாம் அரசியல் கட்சியை சேர்றவன் தான், குற்றப்பின்னணி இருக்கிறவன் தான். அப்போ நீ உங்கள் கட்சிகளில் இருக்கிறவனுக்கு வந்து ஒரு ஊக்கமாக இருக்குது. அதை வந்து நீங்கள் இல்லை எந்த கட்சியுமே அதை அலோவ் பண்ணக்கூடாது. அதனால தான் வந்து உங்களுக்கு இப்போ இந்த கொலைகள்லாம் நடக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து நிலத்து புரட்சிக்கு அந்த பிரச்சனைக்காக தான். எவனோ ஒருத்தன் ஓனர் இருப்பான், இவங்க 2-3 கட்சிக்காரங்க சேர்ந்துக்கிட்டு அதை தடுக்க வர்றவனெல்லாம் கொலை. அப்போ அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் காவல்துறைக்கு எந்தெந்த மாவட்டங்களில் இது அதிகம் நடக்குது, எங்கெங்கே விலை அதிகம் போகுதோ அந்த மாவட்டங்களில் நடக்கும். குறிப்பாக சென்னையில் அதிகம் நடக்கும், மதுரை, கோயம்புத்தூர், இதெல்லாம் நீங்கள் பாதுகாப்பு இதை போட்டு லேண்ட் கிராபிங் எவன் ஈடுபடுறானோ நான் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடு, கட்சியை விட்டு விலக்கு அப்படின்னு எல்லா அரசியல் கட்சிகளும் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா யாருக்கும் இது வராதில்ல, தைரியம் வராதில்ல. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, ஜாகிர் ஹுசைனுக்கு நீங்கள் உடனே பாதுகாப்பு கொடுத்து அவர் உயிரை காப்பாற்றி இருக்கலாம். ரெண்டாவது, லேண்ட் கிராபிங் நில அபகரிப்பது ரொம்ப அதிகமாக ஏற்படுது. எல்லாம் அரசியல் கட்சியில் உள்ள புள்ளிகள் தான் பயன்படும். அவர்களை கம்ப்ளைண்ட் பண்ணவே பயப்படுறாங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் பண்ணால் ஆளை கொண்டு வர்றாங்கல்ல. இப்போ தாசில்தார் மண்ணல்னா ஒரு விஓ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, விஓ கொண்டுட்டான். அப்போ மணல் மாஃபியா இருக்கான், லேண்டு மாஃபியா இருக்கான், ட்ரக் மாஃபியா இருக்கான். உங்களுக்கு டாஸ்மாக் உங்களுக்கு இப்போ மாஃபியா கிரியேட் ஆகிட்டான். டாஸ்மாக் மாஃபியாங்கிறது குரூப் சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, நீங்கள் அவங்க மேலே எதுவும் பண்ண முடியாது, பண்ண அவங்களை கொலை பண்ணிடுவாங்க. இது மாதிரி பல மாஃபியாக்கள் உருவாக்குறான்னா அதை மாஃபியாக்களை அடக்குவது எப்படி? அதுதான் நல்ல அதிகாரிகளை போடுங்க. இப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து இவரை போட்டாங்க, விஜயகுமார்ங்கிறவரை சென்னை சிட்டி போலீஸ் போட்டாங்க. அப்போ அவர் என்ன முடிவெடுத்தார்? இதில் ஒரு வீரமணின்னு ஒருத்தர் இருந்தார், நடுக்குப்பம் வீரமணி. அவர் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தது. அப்போ இவர் என்ன சொன்னார், விஜயகுமார் அவங்ககிட்ட போனார், மேடம் இவர் மேலே எனக்கு நிறையா கம்ப்ளைண்ட் வருது, ஆட்களை கடத்தி கொண்டு போனதாக புகார் வருது, அதனால் இவரை என்கவுண்டர் பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவங்க கேட்குறாங்க, தப்பு இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் காவல்துறைக்கு அது வந்து அவசியமாக இருக்கும் பட்சத்தில் பண்ணுங்கள். இல்லை மேடம், அவர் ஏடிஎம்கேயை சேர்ந்தவர், எலெக்ஷன் டைமில் முக்கியமான தருணத்தில் ஏடிஎம்கேக்கு முன்னால் நின்று நடத்துகிறாரு, அதனால் நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு கோவம் வரும், அரசியல் ஏன் கட்சியை சேர்ந்தவரை எப்படி பண்ணீங்கன்னு கேட்பீங்க. அதுக்கு அவங்க சொன்ன பதில், யார் ஏடிஎம்கே சேர்ந்தவனா என்ன, தப்பு இருந்தால் நீங்கள் ஷூட் பண்ணுங்கன்னு தான். அதன் பேரில் தான் விஜயகுமார் வந்து அங்கே ஷூட் பண்ணார். இங்கே இருக்கிற ரவுடிஸ் பூரா வெளி மாநிலத்துக்கு போயிட்டான். நான் பேர் சொல்லியே சொல்ல முடியாமல் ஒன்றா எல்லாம் வெளி மாநிலத்தில் ஓடிட்டான். அப்போ காவல்துறை கடுமையாக இருந்தால், காவல்துறை நீங்கள் சுதந்திரமாக செயல்பட விட்டீங்கன்னா அந்த காவல்துறை வந்து சமுதாயத்தை காப்பாற்றிடலாம். நீங்கள் அரசியல் ரீதியான ஆளை போடுறீங்க, அவனுக்கு அழுத்தம் கொடுக்குறீங்க,
அப்போ அதனால தான் இதாகுது. அதனால் அரசியல் சார்பான இது இல்லாமல் இருந்திருந்தா இந்த கொலைகள் எல்லாம் தடுக்கலாங்கிறது தான். கடைசியாக ஒரு கேள்வி சார், இந்த 2 திராவிட கட்சிகளுமே மாறி மாறி ஆட்சி செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த சட்டமன்றத்தை விவாதத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்னு விவாதம் நடக்கும் பொழுது முதல்வர் அவர்கள் பதில் கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து கடந்த ஆட்சி நடந்ததெல்லாம் நீங்கள் மறந்துடாதீங்க, இந்த மாதிரி வந்து டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னது, அப்படி இன்னும் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான வழக்குகளை பற்றிலாம் அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு அரசியல் பாணி எப்படி பார்க்குறீங்க? மாற்றி மாற்றி குற்றம் சாட்டிக்கிறது. இது வந்து உங்கள் ஆட்சியில் என்ன செஞ்சீங்கிறது தான் கேள்வி. நீங்கள் அடுத்த போன ஆட்சியில் செயல்படலைன்னு அப்படின்னீங்கன்னா அதனால தான் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ நீங்கள் பொறுப்பை கொடுக்கணும். நீங்கள் அவங்க பண்ணாங்க, இது வந்து மோசமான ஒரு இது, நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்க. முதலமைச்சருக்கு நான் சொல்கிறது, NCRBன்னு ஒன்று இருக்குது, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பீரோ. இந்தியாவில் உள்ள மாநிலங்கள்லாம் என்னென்ன குற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி அங்கே கணக்கு கொடுக்குறாங்க. அந்த கணக்கு உங்களுடைய ஆட்சி இருக்கும்போது கிரைம் ரேட்டு, கிரைம் கிராஃபு மேலே போகுது. அவங்க அதிமுக ஆட்சி வரும்போது கிரைம் கிராஃபு உங்களை விட கீழே வருது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, முதலமைச்சருக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னீங்கன்னா 96லேருந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு. 96ல் கிரைம் கிராஃப் கூடி இருக்கு, நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க. 2001ல் 2006 கிரைம் கிராஃப் குறைஞ்சிருக்கு, ADMK ஆட்சியில் இருந்தாங்க. 2006ல் நீங்கள் வந்தோடனே கிரைம் கிராஃப் கூடுதே, 2001 இருந்ததோட கூடுதே. அதுக்கு என்ன பதில் நீங்கள் சொல்லுங்க? உங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை விடுங்க, NCRB ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து நான் முன்னாடி வைக்கிறேன். ஏன் கூடுச்சு? நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது ஏன் கூடுது? தேசிய குற்ற ஆவண காப்பகம், தேசிய குற்ற ஆவணக்கா அது இன்டர்நெட்லேயே போடுறான். இன்டர்நெட் எடுத்து பாருங்க. நான் சொல்கிறதெல்லாம், நான் சொல்கிற கிரைம் கிராஃபு அவங்க ஆட்சியில் கூடுச்சா இல்லையான்னு பாருங்க. அதனால் உங்களை நீங்கள் திரும்பி பார்க்கணும். செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷனுங்கிறது ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு தேவை. உங்கள் இதில் ஏன் கூடுதுங்கிறதுக்கு பதில் சொல்லுங்கள், கிரைமை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதனால் குற்றங்கள் இல்லாத சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியாது. ஏன்னா நம்ம நாட்டில் சட்டம் கடுமையாக இல்லை. வெளியில் போவான், திரும்பி வருவான், கொலை பண்ணுவான். இது சட்டம் வீக்காக இருக்குது. ஆனால் சட்டம் வீக்காக இருந்தாலும் நீங்கள் எடுக்கும் கடுமையான நடவடிக்கைகளால் குற்றங்களை வெகுவாக குறைக்க முடியும். அந்த குறைக்கிற வேலை செய்யுங்க. கட்சிக்காரன் பண்ணுனானா அவனை கட்சி விட்டு தூக்கிடுங்கிறான். ஞானசேகரனை வந்து கட்சியில் இதெல்லாம் வச்சுருக்கான் அப்படின்னு தானே சொன்னாங்க. முதல்வர் எந்த பாகுபாடும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு தான் குறிப்பிடுறாரு. சரி, அப்போ ஞானசேகரனுக்கு எப்படி பதவி கொடுத்தீங்க? அவனுக்கு கிட்டத்தட்ட 120 சவரம் வீடு புகுந்து திருடி இருக்கான்ல. அவங்க கட்சியிலே இல்லைன்னு குறிப்பிடுறாரு அவர். அனுதாபி. சரி சரி சரி, உங்களுக்கு ஜாஃபர் சாதிக்கு அயலான் செயலாளர் கொடுத்தாங்கல்ல, அவன் வந்து போதை மருந்து இதெல்லாம் கடத்தினானா இல்லையா? நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நீக்கிற பதவியாக கொடுத்தீங்க. குற்றவாளிக்கு பதவியை கொடுக்குறீங்களே. எல்லா கட்சியிலும் அது இருக்கு இல்லையா? அதிமுக இல்லை இல்லை இல்லை, இங்கே நடப்பது என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. மிகப்பெரிய குற்றவாளிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, திமுகவில் பதவிக்கு வேணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. பதவியை வாங்கினதுக்கப்புறம் 20 லட்சம் ரூபாய்க்கு இந்த காரை வாங்குகிறான், இந்த ஜீப்பை வாங்குகிறான், ஸ்கார்பியோ மாதிரி ஒரு கொடியை கட்டினோன்னா அவன் விஐபி ஆகிடும். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து பாதுகாப்பு கிடைச்சிது. இப்படி போயிட்டு இருக்கு. அப்போ கட்சியில் நீங்கள் பதவி கொடுக்கும்போதே வடிகட்டி பார்த்து தான் கொடுக்கணும். அவனுடைய பேக்ரவுண்ட் செக் பார்க்கணும். இப்போ இன்றைக்கி அரசாங்க ஊழியன் ஒருத்தன் போகிறான்னா முதல்ல அவனுக்கு பேக்ரவுண்ட் செக்குன்னா அவனுடைய கைரேகையெல்லாம் எடுத்து குற்றப்பின்னணி இருக்கான்னு பார்க்குறான். நல்ல கலாச்சாரத்தை நீங்கள் அரசியல்வாதிகள் உருவாக்க வேண்டுமானால் உங்கள் கட்சிக்கு வர்றவனுக்கு பதவி கொடுப்பதற்கு முன்பு அவனை பற்றி விசாரிச்சுட்டு கொடுங்க. அப்போ தான் குற்றவாளிகள் உங்கள் கட்சிக்குள்ளே வரமாட்டாங்க. கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவன் பதவி கொடுத்துருக்காங்க, நான் ஆதாரத்தை கொடுக்குறேன். கொலை குற்றவாளி இதுக்கு போகிறான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு எந்திரிச்சு நிற்கிறான் போலீஸு. ஆக்சுவலாக இந்த டேட்டா வந்து நம்ம நிறைய இந்த தேர்தல் சமயத்தில் பார்க்குறோம். அவங்களே வந்து மனு தாக்கல் பண்ணும்போது கொடுக்குறாங்க. நார்மலாக வந்து எம்எல்ஏ நிற்கிறவங்க, எம்பி நிற்கிறவங்க எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரியான ரெக்கார்டு உள்ளவங்க இருக்க தானே செய்கிறாங்க. இல்லை, அந்த ரெக்கார்டு உள்ளவங்க எப்படின்னா, ஒரு கொலை வழக்கு அவன்கிட்ட இருக்கும் அவன் பேரில், இல்லை வேறு ஒரு கற்பழிப்பு வழக்கு இருக்கும். அது அவன் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி ஷீட்டராக இருக்க மாட்டான், 1-2 வழக்கில் இருப்பான். நான் சொல்கிறது, நீங்கள் பதவி கொடுக்குறவன்லாம் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ். அந்த இவனுக்கு எம்எல்ஏ எம்பி கொடுக்குறீங்களே 10 வழக்கு இருக்கிறவனெல்லாம் நீங்கள் பாருங்கள், இருக்க ஏதோ ஒரு இதில் பண்ணியிருப்பான், தொழிலாகவே வச்சுருப்பான். அவன் வந்து பதவியை அவங்களுக்கு வந்து கட்சி பொறுப்பு. அந்த தவறை இவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். கட்சியில் வந்து தப்பானவன் உள்ள வரான், அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை சரியாக பாருங்கள். அவங்க கட்சியிலேருந்து தான் இருந்தது அதிமுக. ஆனால் அவங்க முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, தெரிஞ்ச உடனே கட்சியை விட்டு தூக்கிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, தெரிஞ்ச உடனே அவன் கட்சி உறுப்பினரே இல்லைம்பீங்க. அதுதான் உங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். ஏன் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா? நல்லவனும் வருவான், கெட்டவனும் வருவான். கெட்டவன் தெரிஞ்சோன்னு தூக்கி போட்டான். ஆமாம், தெரியாமல் வந்துட்டான், நான் தூக்கி போட்டேன் அப்படின்ட்டு இன்னமே பார்த்து செய்யுங்கன்னு சொல்லுங்கள், அவ்வளோதானே. அதனால நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.
டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். 100% placement guaranteed BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, Chennai. Let's go holidays. It's time to travel beyond the boundaries.